நம்ம இப்போ ஆலன் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆலன் டெஸ்ட் அப்படிங்கிறது ரேடியல் ஆர்டரி கேனலைசேஷன் ஆர் ஃபோராம் ஃப்ளாப் ஆர் ரேடியல் ஆர்டரி ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, சம்டைம்ஸ் ஏவிஜிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த ஆலன் டெஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன் இந்த ஆலன் டெஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுறோம், இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹேண்டில் வந்து அல்னார் ஆர்டரி அண்ட் ரேடியல் ஆர்டரின்னு 2 ஆர்டரிஸ் வந்து சப்ளை பண்ணுது. இப்போ நம்ம ரேடியல் ஆர்டரியை for ABG or for radial artery cannulation பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ஆர்டரியை பஞ்சர் பண்ணும்போது த்ரோம்போசிஸ் மாதிரி சம் ப்ராப்ளம்ஸ்னால நமக்கு ரேடியல் ஆர்டரி பிளாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பிளாக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஹேண்டுடைய சப்ளை ஸ்டாப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் எப்போன்னா அல்னார் ஆர்டரியோடைய கொலாட்ரல் சப்ளை, ஓகேவா, அல்னார் ஆர்டரியோடைய கொலாட்ரல் சப்ளை ஹேண்டுக்கு ப்ராப்பராக இல்லை, ஃபாஸ்ட்டாக இல்லை, பிளட் சப்ளை ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்ற கண்டிஷனில் நமக்கு இந்த ஃபிஸ்ட் ஃபுல்லாத்தையும், ஓகேவா, நமக்கு இந்த ஹேண்டு ஃபுல்லாத்தையும் வந்து இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆலன் டெஸ்ட்டுங்கிறத பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஆலன் டெஸ்ட்டை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேண்டை இந்த ஃபிஸ்ட் வந்து ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஃபிஸ்ட் க்ளோசர் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது ஆக்சுவலாக ஆலன் அப்படின்றவங்க 1926 கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் வந்து ஆலன் டெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஃபிஸ்ட்டை நல்லா டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ யார் ஆலன் டெஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய both hands 2 fingers வச்சுட்டு அல்னார் ஆர்டரியும் அண்ட் ரேடியல் ஆர்டரியும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணணும், அக்ளூட் பண்ணணும். அப்படி அக்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா பேஷண்ட்டை வந்து அவங்களோட ஹேண்டை ரிலீஸ் பண்ண சொல்லணும். அப்படி ரிலீஸ் பண்ண உடனே பிளட்டு ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா நம்ம ப்ரெஷர் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அகைன் இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுவோம். அதுவே பிளட்டு பரவலை, நல்ல பேலாக இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டான அடிக்குவேட் ப்ரெஷர் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஸோ ஃபர்தராக நம்ம இன்னும் டெஸ்ட் வந்து மேலே பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்னார் ஆர்டரியில் ஹோல்டு பண்ணியிருக்க அந்த ஃபிங்கர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஹேண்ட் ஃபுல்லாக வந்து சப்ளை ஆகணும், பிளட் வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் ஆகணும். அதுவும் 5 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த பிளட் ஃபுல்லாக ஃப்ளஷ் ஆகணும். அப்படி ஃப்ளஷ் ஆனால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் வந்து ஓகே ஃபார் கேனலைசேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஏபிஜி பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ளாப் எடுக்கிறதுக்கோ இந்த டெஸ்ட் வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். ரேடியல் ஆர்டரி வந்து ஓகேவாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் நெகட்டிவ் மாடிஃபைட் ஆலன்ஸ் டெஸ்ட். இது வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக தான் இருக்கும், பட் மெமரி பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் மாடிஃபைட் ஆலன் டெஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ரேடியல் ஆர்டரி கேனலைசேஷனுக்கு பஞ்சருக்கு நம்ம ஃபர்தராக போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அல்னார் ஆர்டரி ஃபுல்லாக ஹேண்டை டேக் ஓவர் பண்ணிக்குது, கொலாட்ரல் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே வந்து ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகலை, பிளட் வந்து ஃபுல்லாக சப்ளை ஆகலை அப்படின்னும் போது ஒரு சில இடத்துல ரேடியல் ஆர்டரி சைடோட இடத்துலலாம் வந்து சம்டைம்ஸ் பேலாக இருக்குது, அதாவது 5 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து ஆலன் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரேடியல் ஆர்டரியை வந்து பஞ்சர் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிவிடுவோம், ஓகேவா. ஸோ அவாய்ட் பண்ணிவிடுவோம், கேனலைசேஷன் பண்ணுறது இல்லை ஃப்ளாப் எடுக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்வெஸ்ட் பண்ணுறதையோ அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதனால் நம்ம வந்து ஃபுல் ஹேண்டையும் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும், ஓகேவா. ஸோ இதுதான் இதோடைய பர்பஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஆன் லேர்னிங். தேங்க்யூ, பை பை.